ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காரா சேமியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் 1/2 கிலோ சேமியா வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயை வச்சு காய விட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு பொரிய விட்டு 2 வெங்காயத்தை பொடிசா அறுத்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 3 போட்டுக்கோங்க. இந்த சேமியா வந்து நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்தேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் மட்டனோ சிக்கனோ போட்டு கூட நீங்கள் செய்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கனாக்கா பீன்ஸு கேரட் போட்டிங்கன்னா கூட சூப்பராக அருமையாக இருக்கும். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலாவை போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்டில் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு நான் கறி போட்டு செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். கொத்தமல்லி வந்து ஒரு கொத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்க விட்டு 1 1/2 சொம்பு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி அதில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு போடுங்க. அப்போ தான் இந்த சேமியா போடும்போது உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். நல்லா கொதிச்சோன்னே இந்த சேமியா வறுத்து வச்ச சேமியாவும் அதில் போட்டு ஒரு கிளறி அப்படியே தம் விட்டிங்கனாக்கா சூப்பரான அருமையான காரா சேமியா ரெடி.